நிலா நிலா ப்ளீஸ் டி என்ன விட்டுடி. எதுக்கு அடிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியலடி. இவ்வளவு நேரம் நீ அடிச்சது கூட நான் ஏத்துக்க வேண்டி. இப்ப என்னடி ஒரு அடியான போட்டு தள்ளுறதுக்கு அருவாளோட எல்லாம் நிக்கிற. பயமா இருக்குடி. அருவாளோட நிக்கிறேன்னு சந்தோஷப்படுங்க. இந்நேரத்துக்கு வர கோபத்துக்கு பெட்ரோல் ஊத்தி உங்களை அப்படியே எரிச்சிருக்கணும். எது பெட்ரோல் ஊத்தியா? நிலா நான் என்னடி தப்பு பண்ணேன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானடி போயிட்டு வந்தேன். அதுவும் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. காலையில என்னென்னலாம் சொல்லி அனுப்புனேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு தங்கம். காலையில என்ன சொல்லி அனுப்புனேன்? கண்ணு, வரது கண்ணு, பானுப்பிரியா கண்ணு, லீலா கணேஷ் கண்ணு, அனு கண்ணு, ஸ்வேதா கண்ணு, பிரியா கண்ணு, திவ்யா கண்ணு, வித்யா கண்ணு, பிரீத்தி கண்ணு, துர்கா கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக முக்கியமா அந்த மீனா கண்ணு. இந்த எலுமிச்சம்பழத்தை சுருட்டி யாருக்கும் தெரியாம ஆத்தோட ஆத்த விட்டுறணும். என் அன்பான கணவர், என் செல்ல குட்டி. ஏய் இப்ப எதுக்கு நீ பக்கத்துல வர? குறுக்க பேசாத மாமா, நான் சொல்றத மட்டும் கேளு. நீங்க சொன்னா மட்டும் போதும். ஆக்ஷன்லாம் எதுவும் வேண்டாமே ப்ளீஸ். ஏன்? இல்ல இவ்வளவு நாள் வீட்டுல வெட்டியாதான் இருந்தேன். அப்பெல்லாம் ஒரு ஆக்ஷனும் மேடம் காட்டல. முதல் நாள் வேலைக்கு போறேன். போறப்பயே ஒரு மாரியா போற மாதிரி இருக்கு. அதான். அச்சோ, ஆனா நான் இன்னைக்கு வீட்ல இருப்பேனே, எனக்கு போர் அடிக்குமே. அதுக்கு நிலா வேண்டாம். நிலா நான் கிளம்புறேன். நிலா அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். சரி கிளம்புங்க கணவரே. ஆனா கண்டிப்பா பிரேக்ல வர மறந்துடாதீங்க என் செல்ல குட்டியே. எல்லா பொண்ணுங்க பேரையும் சொல்லி கிளாஸ் அட்டெண்டன்ஸ் லிஸ்ட் எல்லாம் எடுத்து எனக்கு எலுமிச்சம்பளம் வச்சு சுத்தி போட்டு ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாம் சொன்னியேமா. அப்போ அதெல்லாம் நடிப்பா நிலா? ஒரே வெட்டு பொட்டுன்னு போயிருவீங்க. ஷூ போட்டு தள்ளுறதுலயே இருக்காளே. ப்ளீஸ் டி போய் சேர்றதுன்னு முடிவாயிடுச்சு. அது வெட்டுறதுக்கு முன்னாடி என்ன காரணம்னு சொல்லிட்டீங்கன்னா மனசு கொஞ்சம் ஆறும். போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட இதனாலதான் அவன் என்ன வெட்டியிருக்கான்னு மனசு கொஞ்சம் தேத்திக்குவேன். அது என்ன காரணம்னு அதை சொல்லுடி. எதுக்கு விட்டுறனா? கமெண்ட் செக்ஷன் பார்க்கல நீங்க? கமெண்ட் செக்ஷனா? தெரியாத மாதிரி அப்படியே நடிக்க வேண்டியது. என்கிட்ட அப்படியே இந்த உலகத்திலே இந்த மாதிரி புருஷன் இல்லன்ற மாதிரி நடிக்க வேண்டியது. வெளியே போயிட்டு ஊனு சீனை போட வேண்டியது இல்ல? நான் எதுவும் பண்ணலடி. நீங்க எதுவும் பண்ணாம எப்படி இந்த மாதிரி கமெண்ட்லாம் வரும் சொல்லுங்க? எந்த மாதிரி கமெண்ட் அடி? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியுற மாதிரி சொல்லுடி. தோ இப்ப அட்மின் டிஸ்ப்ளேல போடுவாங்க பாரு. இது என்ன? மீ ஆல்வேஸ் ஹேவ் கிரஷ் ஃபார் ஆதி. ஆதி என்ட்ரி டாப் நாட்ச். இது என்ன? ஹே அப்படியே சொல்லிருக்காங்க. ஷோ எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? பெருமை மேய்க்கிறது எருமை. இதுல என்ன பெருமை உனக்கு? அப்படியே சொன்னோம். இல்லடி காலையில எலுமிச்சம்பளம் வச்சு சுத்தி போட்டல. அப்ப அவங்க பேரை சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அது அவங்க என் மேல கண்ணு வச்சுட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அந்த 4 ரூபாய் எலுமிச்சம்பளத்தை இன்னும் தேடிக்கிட்டு இருக்கேன். கிடைச்சு தொலைய மாட்டேங்குது. எங்க போட்டேனே தெரியல. அதுவா எனக்கு சுத்தி போட்ட கலப்புல ஜூஸ் போட்டு குடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இரு டைவர்ட் பண்ணாத. அடுத்ததுக்கு வரேன். ஐயோ என்ன எத்தனை இருக்குன்னு தெரியலையே. எனக்கு ஆதி மேல ஒரு கண் இல்ல, ரெண்டு கண்ணு. கரெக்டா தானே சொல்லிருக்காங்க. நம்மளுக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிறதே 2 கண்ணு தான். அதுல ஒரு கண்ணை என் மேல வச்சுட்டு இன்னொரு கண்ணு வேற யார் மேலயாவது வைக்க முடியுமா? 2 கண்ணு என் மேல வச்சாதானே கரெக்டா இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்துல தலை துண்டாயி துடிச்சுக்கிட்டு இருக்க போறேன். அப்ப அவங்க 2 கண்ணையும் உன் மேலேயே வந்து வைக்கட்டும். எப்படி இருக்குன்னு நானும் பாக்குறேன். அடுத்து தோ இது இந்த கமெண்ட் அப்படியே தலைய சீவி தூக்கி காக்காக்கி போடலாமான்னு இருக்கு. ஓகே பாருங்க. ஐ லவ் யூ ஆதி செல்ல மாமா, ரொம்ப கியூட்டா டார்லிங். Thank you so much darling. I love you too. இன்னும் அழகா கமெண்ட் பண்ணிருக்கீங்க. சாரிங்க வாயை திறந்து சொல்ல முடியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாயை திறந்து சொன்னா என்ன ஆகும் நீங்க தான் பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. என்ன? ஒண்ணும் இல்லையே. மைண்ட் வாய்ஸ்ல thank you darlingனு சொன்ன மாதிரி இருந்தது. அப்பா பாம்பு காது. காது முத கடிச்சு துப்பணும். அடுத்து my favorite handsome ஆதித்யா charming hero. நீ ஹீரோவா இல்ல ஹீரோவான்னு கேக்குறேன். என்னம்மா இப்படி கேட்டுட்ட? காலையில தானமா இந்த வாயால நீ என் காலேஜ்க்கு யூனிஃபார்மோட வந்தனா கண்டிப்பா டிராபிக் ஆயிடும், பொண்ணுங்களாம் என் பின்னாடியே வருவாங்கன்னு சொன்னேன். இப்போ சாயந்தரம் இதே வாயால நீ ஹீரோவான ஒரு வார்த்தை நெஞ்சமெல்லாம் புண்ணாகுது நிலா, புண்ணாகுது. இந்த சிவாஜி கணேசனுக்கு சித்தப்பா பையன் மாதிரி ஆக்டிங் விட்டுட்டு இருந்தேன்னு வெச்சுக்கோ, நட்டுக்கிட்டு இருக்க 4 முடியும் அப்படியே ஆஞ்சு போடுவேன். ஆஞ்சு டே மக்கள்ஸ், நீங்க பண்ண வேலை தானடாது. பட் உங்களையும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. என் மேல கிரஷ் இருக்குன்றத பாவம் நீங்களும் எப்படிதான் வெளிப்படுத்துவீங்க. அதனாலதான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். டெய்லி காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நான் டியூட்டி டைம்ல தான் இருப்பேன். நீங்க எப்ப வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணலாம், எப்ப வேணாலும் சாட் பண்ணலாம். ஃபோன் நம்பர் தானே கேக்குறீங்க? நான் தரேன். இதுதான் என்னோட நம்பர். இதுக்கு கால் பண்ணீங்கன்னா ரிங் போகும். உடனே ஒரு செகண்ட்லயே நான் எடுத்துருவேன். நம்ம சாட் பண்ணலாம், ஜாலியா பேசலாம், வீடியோ கால் கூட பேசலாம். ஓகே.
என்ன நிலாமா அப்படி பாக்குற? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்படிலாம் பேசாதீங்க. என் பொண்டாட்டிக்கு கோவம் வருதுல்ல, அவளும் பாவம் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். சொல்லல, கோவமா திட்டிக்கிட்டு இருந்தேன். ஆமாமா, சத்தியமா. இல்லையே, டாய் 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 டாய்னு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நானா? மைண்ட் வாய்ஸ்னு சத்தமா பேசிட்டடா மூதேவி. ரைட்டா, ரைட்டு. நிலா, எப்படியும் நீ இன்னைக்கு என்ன சாவடிச்சிருவ. நான் இன்னைக்கு சமாதி ஆயிடுவேன். அதுக்கு முன்னாடி நல்லா பசிக்குது. கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன தெம்பா கொலை பண்ண. இல்ல, பசியோட செத்துட்டா ஆவியா பறந்து வருவாங்களாம், அதுக்கு தான் சொன்னேன். ஹலோ, குட் மார்னிங் டு எவ்ரிவன். ஸோ இப்போ இந்த மீட்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொட்டிக்கு நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனி கூட சேர்ந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மீட்டிங் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. இல்ல, ஓகேவான்னு கேட்டிங்களே, அதான் ஓகேன்னு சொன்னேன். நான் எதுவும் சொல்லலையே. அப்புறம் இதுக்கு என்னையவே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் அவ்வளோ அழகா இருக்கேனா என்ன? சூப்பர் மச்சான், போட்டா மச்சான். மச்சான் போட்ட பிட்டையே நம்ம பிரின்ஸ் கிட்ட போட்டா என்ன? ஓய், என்ன மண்டை இது? ஹாஸ்பிட்டல் நர்ஸ் மாதிரி நீ எப்போதும் நூடுல்ஸை தொங்க விட்ட மாதிரி எல்லாத்தையும் விரிச்சு போட்டுட்டு தானே வருவேன். அப்படி வா, அதான் நல்லா இருக்கு. ஹலோ, நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லாதீங்க. நான் எப்படி வரணும்னு எனக்கு தெரியும். ஓகே? அட என்னமா நீ, நல்லது சொன்னா கூட இப்படி கோச்சுக்கிறியே. நீங்க யாருங்க எனக்கு நல்லது சொல்றதுக்கு? நீங்க எனக்கு என்ன அண்ணனா தம்பியா? அண்ணனும் இல்ல தம்பியும் இல்ல. வேற சொல்லட்டா? செருப்பை எடுக்கட்டா? சூர்யா, இது அபிஷியல் மீட்டிங். இங்க வந்து தேவையில்லாம பேசாதீங்க. ஓகே? நான் என்னங்க பண்ணேன்? நீங்க கேட்டதுக்கு பதில் சொன்னேன். ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கும்னு நினைப்போ? நான் ஸ்மார்ட்டா இருக்கேனா? தேங்க்யூங்க. ஹலோ, நான் உங்களை சொல்லல, உங்க மைண்ட சொன்னேன். என் மைண்ட் மட்டும் என்ன பக்கத்து வீட்லயா இருக்கு? என்கிட்ட தானே இருக்கு. என் மைண்ட் ஸ்மார்ட்டா இருக்குன்னா அப்ப நானும் ஸ்மார்ட்டா இருக்கேன்னு தானே அர்த்தம். எப்பா சாமி, தெரியாம சொல்லிட்டேன். கொஞ்ச நேரம் நான் சொல்றத மட்டும் கேளுங்க. எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே, இந்த அக்ரிமெண்ட் படி சாம்பார். ஹலோ, மீட்டிங் 4 பேருக்கும் நடக்குது. உங்க 2 பேருக்கும் எங்க 2 பேருக்கும் நடக்கல. ஓகே? ஏன்டா சிவா, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க, இப்போ போய் கடலை போட்டுக்கிட்டு இருக்க? உனக்குலாம் அறிவே இல்லையா? டேய் நிறுத்துடா. நீ வருத்தத்தை விடவா நான் இங்க வருத்திக்கிட்டு இருக்கேன். சிவானா, நான் ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லலான்னு வந்தேன். ஏன் இப்படி பண்றீங்க? தங்கச்சி, நான் எதுவும் பண்ணலமா. இந்த பிள்ளை தான் இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா, இல்ல நேத்து விரிச்சு போட்டுட்டு வந்தேனே அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. மேம், உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல, நான் போய் இப்படி கேட்பேனா? அதுவும் இந்த பைத்தியத்துக்கிட்டயா? ஓகே ப்ளீஸ், நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். சிவா, இவ்வளவு தூரத்துக்கு கெஞ்சுறாங்களே, அவங்க பாவம்டா, பேச விடுறா. சூர்யா, சொல்லுங்க சாய். லிமிட்ஸை கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட வேண்டியது வரும். சாரி. ஓகே, மீட்டிங் கேன்சல். நான் என்ன சொல்ல வந்தேன்றத இன்னொரு மீட்டிங்ல சொல்றேன். கிளம்புங்க எல்லாம். மேம், என்னாச்சு மேம்? ஒன்றும் இல்லை, விடுங்க. மச்சான், தங்கச்சி ரொம்ப டென்ஷனா போகுது, போய் சமாதானப்படுத்து போ. நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன், நீ உட்காந்து இங்க கரெக்ட் பண்ணிட்டு என்ன? அவளை டென்ஷன் ஆக்குறதே நீதானடா. நான் என்ன மச்சான் பண்ணேன்? நீ பேசுனதுக்கு தான் அவங்க டென்ஷன் ஆனாங்க, நாங்க பேசுனதுக்கு இல்ல. போடா. சரி இரு, போய் அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். ஆதி, அடி பாவி, ஏய் என்னடி பண்ற பிள்ளைய? ஆமா, இந்த பிள்ளைய வெட்டி சாவடிக்க போறேன். ஏய் விட்ரி விட்ரி அவன. புருஷன் பொண்டாட்டி சண்டையில நம்மள மிஞ்சிருவா போலயே. ஆனா நமக்கே இது வரைக்கும் இப்படி தோணல. சரி, நாளைக்கு எபிசோட்ல நம்மளும் இந்திரன் அருவாள் எடுத்து தூக்கி வெட்டுற மாதிரி சீனை போடுவோம். அப்பதான் நம்ம பையன் நம்ம கொஞ்சம் வலிக்கு வருவான். ரொம்ப நாளா நானும் அவனை கண்டுக்காம தான் இருக்கேன். பயபல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. சீக்கிரட்டா அவனையும் நோட்டீஸ் பண்ணணும். ஏய் விட்ரி பிள்ளைய. அம்மா, என் தெய்வமே, கரெக்டான நேரத்துல வந்து என்ன காப்பாத்திட்டமா, காப்பாத்திட்ட. ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? கொஞ்சம் விட்டுருந்த பிள்ளைய நேரம் கொன்னே போட்டிருப்ப. ஏன்டி இப்படி பண்ற? கொன்னு போட்டிருக்கணும், நீங்க வந்ததுனால சும்மா விடுற. ஏய் என்னடி ஆச்சு? மச்சி ஒன்னும் தப்பு பண்ணிருக்க மாட்டானே, அவனையே போட்டு இப்படி வறுத்து வாங்கிட்டு இருக்க. ஆமா, நீங்க தான் மெச்சிக்கணும் உங்க ஃப்ரெண்ட. நீங்க வந்திருக்கீங்க, நான் அதை கூட கவனிக்கல. உட்காருங்கம்மா. அடியே, போய் மது தண்ணி குடிச்சிட்டு வா. மூச்சு வாங்க வாங்க 2 பேரும் இப்படியா சண்டை போடுவீங்க? இதோ போறேம்மா. டீ எதுவும் குடிக்கிறீங்களா இல்ல காஃபி குடிக்கிறீங்களா? நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ போட்டு கொண்டு வாடி, பசிக்குது. சரிம்மா. நிம்மதியக்கா, உங்களுக்கு? மச்சி வேண்டாம், குடிக்காத. நிலா, எனக்கு எதுவும் வேணாண்டி, நான் இப்பதான் குடிச்சிட்டு வரேன். ஓஹோ, 2 பேரும் சைக்கிள்ல பேசிக்கிறீங்களா? உங்க ஃப்ரெண்டுக்கு அடிக்கடி சப்போர்ட் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால உங்களுக்கு ஸ்பெஷல் ஜூஸ் ஒன்னு பண்ணி எடுத்துட்டு வரேன். ஸ்பெஷல் ஜூஸ்? யூ மீன் முருங்கைக்காய் ஜூஸ். நிலா, நீ வேணா அருவாள் எடுத்து ஆதித்யாவை வெட்டிட்டு அதுக்கப்புறமா எங்களை கூப்பிட, நாங்க வரோம். மச்சி, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளவுதானோ? டேய், ஃப்ரெண்டா இருக்கணும்னா அதுக்கு முத உயிரோட இருக்கணும்டா. இவ சொல்றத பார்த்தா உன்னை வெட்டி கொன்றுவா போல, எனக்கு முருங்கைக்காய் ஜூஸ் கொடுத்து கொன்றுவா போல. 2 பேரும் போய் சொர்க்கத்திலேயே ஃப்ரெண்டா இருக்கிறது. சுபா, நான் ஒன்னு பேச வந்தா நீங்க எல்லாம் ஒன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் நீ முத உள்ள போடி, போய் ஏதாவது எடுத்துட்டு வா, பசிக்குது. ஏய் நீ முத உட்காருடா. சரிம்மா, நீங்க உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சாய், ஏங்க நில்லுங்க. என்னங்க? ஏங்க கோச்சுக்கிட்டு போறீங்க?
கோச்சிக்கிட்ட எல்லாம் போலங்க, ரொம்ப இரிட்டேட் ஆகுது. என்னங்க நடக்குதுங்க? நீங்க வரதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப டீசென்ட்டா இருப்பாங்கங்க. நான் எது சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க. இப்போ நீங்களும் சிவானாவும் வந்து டோட்டலா எல்லாத்தையும் மாத்திட்டீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணது எதுக்கு? இங்க உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறதுக்கா இல்ல கடையை டெவலப் பண்றதுக்கா? ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கோம். இதுல ரெண்டு பேருக்குமே நல்லது. உங்களுக்கு வேலை முடியுது, எனக்கு கடை டெவலப் ஆகுது. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க எல்லாம் என்ன சும்மா உட்கார்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க? இந்த கடையை நான் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு மேல கொண்டு வந்திருக்கேன். அதோட சீரியஸ்னஸ் எனக்கு தான் புரியும். இந்த சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்களுக்குலாம் இது புரியாது. நீங்க சூப்பர்வைசர் தானே? போய் அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனியோட ஓனர் கிட்ட கேட்டு பாருங்க. அதை கொண்டு வரதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாருன்னு அவர் சொல்லுவாரு. சரிங்க, நான் பேசுனது தப்புதான். இதுக்கப்புறம் எதுவும் அன்வான்டா நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். சாரி. இட்ஸ் ஓகே. மீட்டிங் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப என்னால முடியாது. ரொம்ப மூட் அவுட் ஆயிட்டேன். தலையும் வலிக்குது. தலை வலிக்குதுன்னா டீ குடிக்க போலாமா? பாக்காதீங்க, அஸ் அ ஃப்ரெண்டா தான் கேட்டேன். போலாம். தங்கச்சி. சொல்லுங்கண்ணா. சாரிமா, சும்மா விளையாட்டுக்கு தான். எதுல விளையாடணும் எதுல விளையாடக்கூடாதுன்னு தெரியாது. நான் ரொம்ப சீரியஸான ஒரு மீட்டிங் கண்டிப்பா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி ஆகணும்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா இப்படி என்னோட மூட ஸ்பாயில் பண்ணிட்டீங்களே. சாரிமா, இனிமே அப்படி நடக்காது. சரி விடுங்க, தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு பாத்துக்கலாம். அப்புறம் இந்த ஹாஃப் சாரி உங்களுக்கு நல்லாவே இல்ல. நீங்க இனிமே சாரியை கட்டிட்டு வாங்க. என்ன மச்சான் சைடு கேப்ல என்னமோ சொருவிக்கிட்டு இருக்கோம். என்ன கதை புரியலையே. நான் என்ன போடணும் நான் என்ன போடக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணணும். நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. உங்ககிட்ட பேண்ட் ஷர்ட் நல்லா இல்லங்க, உங்களுக்கு வேஷ்டி சட்டை தான் நல்லா இருக்கும்னு சொன்னா நீங்க நாளைக்கு போட்டுட்டு வந்துருவீங்களா? சொல்லிட்டீல, நாளைக்கு மட்டும் பாரு மச்சான் எப்படி வேஷ்டி சட்டையில கலக்கிட்டு வரானு. நீங்க சொன்னா கண்டிப்பா போடுவேங்க. நீங்க சொல்லுங்க, நாளைக்கு வேஷ்டி சட்டை போட்டுட்டு வரவா வேணாமா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். அப்புறம் நான் சொல்லி தான் போட்டுட்டு வந்தேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிடுவீங்க. வேணாங்க, நீங்க பேண்ட் ஷர்ட்லயே வாங்க. பாருங்க, இப்ப நான் என்ன போடணும் போடக்கூடாதுங்கறத நீங்க தான் டிசைட் பண்றீங்க. பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஷோ எப்படி மச்சான் உன்னோட 500 கிராம் மூளையை இப்படி வேலை செய்யற? சொல்லுங்க, நாளைக்கு இப்ப நான் என்ன ட்ரெஸ் போடுறது? ஏங்க உங்க விருப்பப்படி நீங்க என்னமோ போடுங்க. எதுக்குங்க என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க சொல்லிட்டு போங்கங்க. என்னங்க சொல்லணும்? நாளைக்கு நான் என்ன ட்ரெஸ் போடணும் அத சொல்லுங்க. ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ போடுங்கன்னு சொல்லிட்டல. தயவு செஞ்சு ஆளை விடுங்க. டேய் மச்சான், என்னடா அந்த பிள்ளை இப்படி திட்டிட்டு போது நீ பல்ல காமிச்சிட்டு இருக்க? ஆமா, அந்த பிள்ளைட்ட எதுக்கு இப்ப தாவணி பாவாடை நல்லா இல்ல புடவை தான் நல்லா இருக்குன்னு சொன்ன? அவளுக்கு உண்மையாவே ஹாஃப் சாரி தாண்டா நல்லா இருக்கு. நான் அப்படி சொன்னாதான் இனிமே ஃபுல்லா ஹாஃப் சாரில தான் வருவா. என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே வருவா. நீ வேணா நாளைக்கு பாரு. அப்போ சூர்யாக்கு ஹாஃப் சாரியை விட சாரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கா? இதுக்கப்புறம் நம்ம சாரி தான் டெய்லியும் கட்டணும். அப்ப நாளைக்கு மச்சான் வேஷ்டி சட்டையிலயும் தங்கச்சி ஹாஃப் சாரிலையும் ஒரு கலக்க போறீங்க. ஆமா மச்சான், ஆனா சாய் கிட்ட பேசவே முடியல மச்சான். எப்ப பாரு அபிஷியலா பேசனே உயிரை வாங்குறா. அவகிட்ட பேசுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடு மச்சான். நீ கவலை விட, ஐடியா தானே, நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ண போற? நாளைக்கு 2 பேரும் ட்ரெடிஷனலா தானே வர போறீங்க. உங்க 2 பேரையும் வெளியே அனுப்ப வேண்டியது என்னோட பொறுப்பு. வெளியே வா. ஆமாண்டா, நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க கடைக்கே வரக்கூடாது. 2 பேரும் வெளியே தான் இருக்க போறீங்க. என்னடா சொல்ற? எங்க போறோம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட பக்கா பிளான் ஒண்ணு இருக்கு. நாளைக்கு மட்டும் பாரு, அதை எக்ஸிக்யூட் பண்றேன். டேய், ஏதாவது தப்பாயிட போகுதுடா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தங்கச்சிய பத்தி எனக்கு தெரியும், பாத்துக்கலாம். சரி மச்சான். எதுக்கும் ஜனனி கிட்ட போன் பண்ணி தங்கச்சி என்ன கலர் ட்ரெஸ் போடுதுன்னு கேட்டுக்கோ. அதே கலர்ல நீயும் சட்டை போட்டு வேஷ்டி போட்டுக்கோ. அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும். சரிடா. கையலமா அதுக்கப்புறம் எதுவும் சொன்னாங்களாமா? இல்லடா ஆதி, அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கவும் இல்ல. ஆனா நான் இன்னைக்கு சீதாவை போய் பார்த்துட்டு வந்தேன். சீதாவை பார்க்க போனீங்களா? ஆமாப்பா, பாவமா இருக்கு. எனக்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வரல தெரியுமா? அவளை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அதான் ஒரு எட்டி போய் மனசு கேட்காம பார்த்துட்டு வந்தேன். அதுவும் இல்லாம அவ யார்கிட்ட எப்படி பேசுறா, அவ மனநிலைமை எப்படி இருக்கு, என்னதான் நடந்துச்சு, ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்குமான்னு தான் போய் பார்க்க போனேன். ஆனா அவ எங்க அக்காவை விட ரொம்ப மோசமா இருக்கா. பேசுறதே 4 வார்த்தை தான், அவ்வளவுதான் பேசுறா. இப்போ நான்லாம் அந்த சுச்சுவேஷன்ல இருந்தேன்னு வச்சுக்கோயேன், யாராவது என்ன பார்க்க வந்தாங்கன்னா ஐயோ நான் எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு இப்படி கையோடய கூட்டிட்டு போயிருங்க அப்படின்னு எல்லா உண்மையும் உளறிடுவேன். ஆனா அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரியே தோணுது. எங்க அக்காவை கேட்டா அவன் வீட்டுக்கார் எங்க இருக்காருன்னு சொல்லவும் மாட்டா. ஏதோ மோசமான நிலைமையில மட்டும் இருக்காருன்னு சொல்றா. இல்லம்மா, ராம் சொன்ன கணக்குப்படி அவங்க மாமா, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க பாட்டி, இவங்க 4 பேர் கூட தான் சீதா இருந்ததா சொன்னாங்க. ஆமாப்பா, சீதா தெரியுது. சீதாவோட அம்மா, சீதாவோட பாட்டியே தெரிஞ்சாச்சு. ஆனா அவங்க அப்பா, அவங்க மாமா, அவங்க 2 பேரும் எங்க, அதுதான் இப்ப அடுத்து தெரியணும். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தோணுது. ராம ரொம்ப நாள் சீதாவை மீட் பண்ண வைக்காம இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் அவங்க மீட்டிங்க்கு ஏதாவது ஒன்னு ரெடி பண்ணணும். ராம், சீதா 2 பேரும் பாத்துக்கணும். அது எப்படிடா முடியும்? அதான் நீ வேற சீதாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கியே. ராம் கிட்ட நீங்க இருக்கிற இடத்த சொல்ல மாட்டேன்னு. ஆமா, நான் சீதாக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தது உண்மைதான். ஆனா அந்த ப்ராமிஸ்ல ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ட்விஸ்டா? என்னதுடா? தேங்க்ஸ். என்னை பத்தின உண்மையை ராம் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியம் பண்ணி சொல்றேன்.
நீங்க ஜெயில இருக்கீங்கன்ற விஷயத்த நான் ஷாம் கிட்ட என் வாயால சொல்ல மாட்டேன். நீங்க ஜெயில இருக்கீங்கன்ற விஷயத்த என் வாயால நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்னேனே தவிர மறைமுகமா கண்டிப்பா தெரியப்படுத்துவேன். மச்சி வேற லெவல்டா. அந்த சிச்சுவேஷன்லயும் செம்மையா திங்க் பண்ணிருக்க மச்சி. பின்ன அவங்க ஜெயிலுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நான் ஜெயில இருக்கேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க நிலைமையும் எனக்கு புரியுது. இவரு ரொம்ப ரொம்ப பாவம். என்ன பண்றதுன்னு தெரியாம தான் கடைசி ஆப்ஷனா நம்ம கிட்ட வந்திருக்காரு. இவரை நினைச்சாலும் ரொம்ப பாவமா இருக்கு. அதுக்கு தான் நான் ஒரு விஷயம் டிசைட் பண்ணிருக்கேன். நீ சொன்னது ஓகே தான். பட் எப்படி இது பிராக்டிக்கலா நம்ம கொண்டு வர முடியும்? எப்படி ராமையும் சீதாவையும் மீட் பண்ண வைக்க முடியும்? அதுக்கு ஒரு பக்கா பிளான் என்கிட்ட இருக்கு. ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து ரொம்ப யோசிச்சு இந்த பிளான் போட்டிருக்கேன். என்ன பிளான்டா ஆதி? அம்மா இந்தாங்க இஞ்சி டீ. குட்ராமா, உட்காருடா. டேய் சொல்லு மச்சான், என்ன பிளான்? ராமோட கேரக்டரை பார்த்தா அவருக்கு சீக்கிரம் கோவம் வராதுன்னு நினைக்கிறேன். அதனால ராம ரொம்ப இரிட்டேட் பண்ணி அவரை நடிக்க வைக்க போறேன். மாமா ஏய் லூசு. இருங்க எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அவரை நடிச்சாரு அப்படின்னா ஒரு போலீஸ் ஆபீசர் அடிச்சதுக்காக அவரை தூக்கி நான் ஜெயில போடலாம். அப்படி நான் அவரை ஜெயில போடும்போதுதான் சீதாவும் ராமையும் மீட் பண்ண வைக்கிறதுக்கான தருணத்தை நான் கொண்டு வர முடியும். ஏன்னா என் கஸ்டடியில 2 பேரும் இருக்கணும். ஆதி சூப்பரா யோசிச்சிருக்க. எனக்கு வேற வழி தெரியலமா. இதைதான் நம்ம பண்ணி ஆகணும். டேய் இன்னொரு டவுட். சொல்லுடி. மச்சி சீதா இருக்கிறது விமென்ஸ் டேல. நீ ராம அரெஸ்ட் பண்ணி நார்மல் லாக்அப்ல தானே வைப்ப. எப்படி அவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைப்ப? அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ராம என்னால விமென்ஸ் டேலுக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஆனா சீதாவை என்னோட கஸ்டடியில எடுக்க முடியும். ஏன்னா அவங்களோட கேஸை நான் மறுபடியும் விசாரிக்கிறேன்னு சொல்லி சீதாவை என்னோட ஸ்டேஷனுக்கு என்னால வர வைக்க முடியும். ஆனா எப்படி நான் வர வச்சாலுமே சீதாவை என்னால வெளியே வச்சு விசாரிக்க முடியாது. லாக்அப்குள்ள தான் வச்சு விசாரிக்க முடியும். மச்சி செம்ம பிளான்ரா. நீ சீதாவை பத்தின டீடைல்ஸ் விசாரிக்கிறதுக்காக உன்னோட கஸ்டடிக்கு சீதாவை மூவ் பண்ண வைக்க போற அதானே? அதேதான். சோ என்னோட பிளான் என்னன்னா 2 பேரையும் ஆப்போசிட் லாக்அப்ல வைக்க போறேன். ஏன்னா ராம் சீதாவை பார்த்ததில்ல. ஆனா அவங்களோட கண்ணை மட்டும் பார்த்திருக்காரு. எதிர் லாக்அப்ல இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் கண்ணை பார்க்க முடியும். சோ ஈஸியா ராம் சீதாவை நோட்டீஸ் பண்ணிடுவாரு. அதுதான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆதி செம்மையா பிளான் பண்ணியிருக்கடா தம்பி. ஆனா எப்படி ராம ஜெயிலுக்குள்ள போடுவ? பாவண்டா, அவங்க அம்மாக்கு வேற இப்பதான் ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது. ஹார்ட் ஆப்ரேஷன்ரா. நம்ம ஏதாவது பிளான் பண்ணி அவங்க அம்மாக்கு ஏதாவது ஆயிட போகுதுப்பா. இல்லம்மா, நான் அதையும் யோசிச்சேன். ஆனா ஜனனியும் சாயும் ராமோட அம்மா கிட்ட நல்லா பேசுவாங்க. சாயோட ஃப்ரெண்டு தான் ராம். அதனால அவங்க கிட்ட சொல்லி அவங்கள பாத்துக்க சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாம ஜனனி சொன்னா ராமோட அம்மா கண்டிப்பா கேட்பாங்க. மச்சான் ஜனனி கிட்ட வேணாமே, சாய் கிட்ட சொல்றியா? ஏண்டி? ஜனனி ரொம்ப பாவம்டா. அவள் அறியாமே அவ ராம ரொம்ப லவ் பண்ணியிருக்கா. கிளாஸ்ல சோகமா உட்காந்துருக்கிறப்போ நான் போய் கேட்டேன். அப்பதான் சொன்னா அண்ணன் கிட்ட சீதாவை காணோன்னு ராம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அண்ணன் கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணி அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருவாங்க. அவரு ஈஸியா என்னை விட்டு போயிடுவார்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஏய், ஜனனியோட இது எனக்கு புரியுது. என் தங்கச்சிங்கன்றதுக்காக அவளுக்கு பிளைண்டாலாம் நான் சப்போர்ட் பண்ண முடியாது. 2 பேருக்கும் வரது தாண்டி காதல். ஒருத்தருக்கு மட்டும் வந்துச்சுன்னா அது பேர் என்ன? ஜனனி ராம லவ் பண்றதுக்கு முன்னாடியே சீதாவும் ராமும் ஒருத்தருக்கு ரொம்ப வருஷம் லவ் பண்ணிருக்காங்க. அந்த லவ் விட்டுட்டு எப்படி ராமால ஜனனியை ஏத்துக்க முடியும்? நீயும் பார்த்தல ராம் எப்படி நம்ம கிட்ட வந்து பேசினாரு. ராம் பேசும்போது அவர் கண்ணை பாத்தியா இல்லையா? கண்ணு முழுக்க அவ்வளவு தவிப்பு. எப்படியாவது என் சீதா கிடைச்சிட மாட்டாளான்னு அவர் பேசும்போதுல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுடி. ஜனனி கிட்ட நானும் சொல்லிட்டேன், சாயும் சொல்லிட்டா. அவன் கண்டிப்பா சீதாவை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு. அவன் மடத்தனமா சீதான்னு ஒரு கேரக்டர் இனிமே வரவே மாட்டாங்கன்னு அவன் மூளைக்குள்ளேயே அவனை வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? தோ இப்ப கண்டுபிடிச்சாச்சு. சரி விடு, டென்ஷன் ஆகாத. அவளும் ஒரு பொண்ணு தானடா. அவளுக்கும் லவ் ஆசை எல்லாம் இருக்கதானே செய்யும். இருக்கலாம்டி. ஆனா அந்த பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான். அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்றா. அப்படிங்கிறப்போ இவ எதுக்கு நடுவுல பூந்துகிட்டு இருக்கான்னு எனக்கு புரியல. நீ ஜனனி கிட்ட போய் கேட்டு பாரு. ஒரு இடத்துல ராம் அவளை லவ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருப்பானான்னு கேட்டு பாரு. கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவன் சீதா மேல அவ்வளவு லவ் வச்சிருக்காண்டி. அவளை விட்டுட்டு எப்படி ஜனனி அவன் யோசிக்க கூட மாட்டான். சரி நீ ஜனனி மேட்டரை என்கிட்ட விட்டுரு, நான் அவளை பாத்துக்கிறேன். ராம் எப்படி ஜெயிலுக்குள்ள வர வைக்கிறது அதை மட்டும் யோசி. எப்படியும் இன்னும் ராம் 2 நாள்ல போலீஸ் ஸ்டேஷன் வருவாரு. என்னாலலாம் சீதாவை கண்டுபிடிச்சு தர முடியாது. இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னு அவரை சொல்லி இரிட்டேட் பண்ண போறேன். ஏன்னா வெளியே அவரை இரிட்டேட் பண்ணி அடிக்கிறத விட ஸ்டேஷனுக்குள்ள என்ன அடிக்கும் போதுதான் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். டேய் பிரஸ்லலாம் நியூஸ் பரவிட போகுதுடா. அப்புறம் நியூஸ் பேப்பர் நியூஸ் எல்லாம் போட்டு கிழிச்செடுத்துருவாங்க. நான் வெளியே சொல்ற வரைக்கும் எதுவும் நடக்காது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சைட் பை சைட் சீதாவோட அப்பா யாரு, அவங்க மாமான்னு ஒருத்தர் இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க யாரு, இவங்க எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட நான் போய் பேசணும். சீதா என்ன ஆக்சுவலா தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றத அவர்கிட்ட டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கணும். ராம எப்படியா இருந்தாலும் நான் வெளியே கொண்டு வந்துருவேன். அது ஒரு பெரிய கேஸ் கிடையாது. ஆனா சீதாவை கொண்டு வரதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். சீதா மேல எந்த தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவங்க 2 பேரும் வெளியே வந்து சந்தோஷமா அவங்களோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆதி உன்னை ஒரு போலீஸா நான் பார்க்கலப்பா. நீயும் எனக்கு பையன் மாதிரிதான். அதை மட்டும் கொஞ்சம் எப்படியாவது பண்ணி கொடுப்பா. அந்த பொம்பளை புள்ள ஆல்ரெடி 7 வருஷம் அதோட வாழ்க்கையை தொலைச்சிருச்சுப்பா. இதுக்கப்புறம் அதோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். நான்
என்னோட அக்கா பொண்ணுங்கிறதுக்காக மட்டும் சொல்லல. எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் இப்படி இந்த சின்ன வயசுல இவ்ளோ கொடுமையை அனுபவிக்கவே கூடாது. அதை பார்க்க பார்க்க மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இது ஒரு நார்மல் கேஸ்னா கூட நான் பொறுமையா விசாரிச்சிருப்பேன். ஆனா இது ஒரு காதல் கேஸ். இந்த கேஸை நான் எப்படியாவது முடிச்சு அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பேம்மா. மாமா என்கிட்ட சொன்னாருமா, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா அவரு சீக்கிரமாவே அவங்கள வெளியே கொண்டு வந்து சேர்த்து வைப்பாரு. நீங்க வேணா பாருங்களேன். ம், சரிம்மா. சரி, நீங்க டீ குடிங்க. டீ ஆறிட போகுது. ம்.